ஆண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கிறார்கள் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்கள். மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் விழா மேடைக்கு வருகை தர இருக்கின்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டின் நவீன சிற்பி கருத்தாழம் மிக்க தன் நெருப்பான பேச்சால் தாழ்ந்து கிடந்த தமிழகத்தை தட்டி எழுப்பிய போர் முரசு, கொள்கை நெறி கொண்டு தீப்பொறி பறக்க தீட்டிய தன் எழுத்தால் சோர்ந்து கிடந்த தமிழர்களை சுடர்கொள்ள வைத்த சூரியன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். பழமைவாதங்களை பொசுக்க வந்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் கொள்கை போர் வீரர் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். இந்தியா முழுமைக்கும் ஒளிரப்போகின்ற முத்தமிழறிஞர் கலைஞரின் 100 நினைவு நாணயத்தை வெளியிட வருகை தந்துள்ள மாண்புமிகு ஒன்றிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். It's with immense pride and profound respect that we extend a warm and heartfelt welcome to the Honorable Defence Minister of India and our Honorable Chief Minister of Tamil Nadu. Today we gather to mark momentous occasion, the release of a commemorative coin in honor of the birth centenary of the legendary leader முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என் நோற்றான் கொல் எனும் சொல் எனும் குரலின் அர்த்தமாய் தந்தையின் வழியில் ஆட்சி நடத்தி மக்களின் நம்பிக்கையை பெற்று முத்தமிழறிஞர் கலைஞருக்கு புகழொளி சேர்த்து வரும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு ஒன்றிய தகவல் ஒளிபரப்புத்துறை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான இணை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் என இந்த விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம்.